இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரீஸ் பேர் வந்துட்டு கெம்ஜிரா. இந்த சீரீஸோடைய ஹீரோவுடைய பேர் தான் கெம்ஜிரா. கெம்ஜிராவுடைய ஃபேமிலி அவங்களுக்கு எல்லாம் பேய் கண்ணுக்கு தெரியும். அதுதான் இந்த ஃபேமிலியோடைய சாபம். இவங்க ஃபேமிலியில் கேர்ளாக பிறந்தா தப்பிச்சிடலாம், அதே பாயாக பிறந்தா 21 இயர்ஸ் ஆகுறதுக்குள்ளேயே அவங்க இறந்துருவாங்க. அதுக்காகவே அவனுடைய அம்மா அவனுக்கு ஒரு பொண்ணு பேர் வைக்கிறாங்க, கெம்ஜிரான்னு. ஸோ இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவன் நைட்டு டைம் தனியாக நடந்து போயிட்டுருக்கான். கெம்மை ஒரு பேய் கூப்பிடுது. அவனுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்தே பேயை பார்க்குறான். ஸோ பேய் கூப்பிடுறதுனால அவன் வந்துட்டு ஒன்றும் பெருசாக பயப்படுற மாதிரி தெரியல. இப்போ தூரத்துலேருந்து ஒரு ட்ரம் வச்சுருக்காங்க. அந்த ட்ரம் வந்துட்டு ஆடுற மாதிரியே இருக்குது. கெம் வந்துட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டே பக்கத்தில் போய் பார்க்குறான். அங்கே பக்கத்தில் யாரோ ஒருத்தங்க தூங்கிட்டு இருக்காங்க. யாரோ மனுஷங்க தான் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி அப்படின்னு அவன் அந்த இடத்த விட்டு போக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்போது அந்த இடத்துல ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, அது வந்துட்டு ஒரு பேய் தான். அப்போ திடீர்னு அந்த பேய் கெம்முடைய பின்னாடி வர இவன் வந்துட்டு பயந்துட்டு ஓட ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அவன் பக்கத்து தெருவுக்கு ஓடி போகும்போது பக்கத்து தெருவில் ஆளுங்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. லைட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சடனாக என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்கே வந்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுது. அப்போ இதுவும் அந்த பேயோடைய வேலை தான் போல். பார்த்தா சேம் பேய், அந்த மொட்டை பேய் இவன் பின்னாடி வந்து நிற்கிது. கெம் ரொம்பவே பயந்துடுறான். அப்போது சடனாக அங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுது. மறுபடியும் கெம் அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்போவும் அந்த பேய் வந்துட்டு இவனை விடாமல் துரத்தி வந்து பக்கத்தில் வந்துடுது. கிட்டத்தட்ட அவனை கொல்ற அளவுக்கு வந்துடுது. அப்போது அவன் வந்து கெம் ஒரு தாயத்தை போட்டுட்ருப்பான். அந்த தாயத்தை டச் பண்ணுறான். இந்த சீனில் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு அந்த பிரச்சனை இருக்குது இல்லையா, இது இவங்க ஃபேமிலியில் பிறந்த எல்லாருக்கும் இருக்கும். கெம்முடைய அம்மாவுக்கு கூட இந்த பிரச்சனை இருந்திருக்குது. ஆனால் இப்போது கெம்க்கு இந்த பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்காக கெம்மை வந்துட்டு அவங்க அம்மா அப்பா ஒரு ஷாமான் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஷாமான் மீன்ஸ் சாமியார் மாதிரி. இப்போது அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவுமே சாமியார்கிட்ட போய் பேசிகிட்ருக்காங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு தான், ஆனால் எங்கள் பையன் இதனால் ரொம்பவே கஷ்டப்படுறான், பயப்படுறான்னு சொல்லிகிட்ருக்காங்க. என்னை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு பேசிகிட்ருக்க ஷாமான் வந்து கெம்மை உள்ளே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. கெம்முடைய அம்மாவும் அப்பாவும் வெளியில் வந்து பார்க்க கெம்மை காணோம். கெம் வந்துட்டு காட்டுக்குள்ளே வந்திருக்கான் போல். இப்போது ஒரு பேய் வந்துட்டு ஒரு டெட் பாடியை சாப்பிட்டுட்டு இருக்கும். பக்கத்தில் ஒரு நாய் கூட இருக்கும். அதை கெம் பார்க்குறான். அப்போ கெம்ஜிரா வந்துட்டு அந்த நாய்க்குட்டிக்கிட்ட சொல்கிறான், அங்கே ஒரு பேய் இருக்குது, அந்த பேய் டெட் பாடியை சாப்பிட்டுட்ருக்கு, நீ அந்த இடத்த விட்டு போயிடு, இல்லைன்னா அது உன்னையும் சாப்பிடுன்னு அந்த நாய்க்கு சொல்லி புரிய வச்சிட்ருக்கான். அந்த பேய் கெம்ஜிராவை பார்த்துடுது. அப்போது கெம் வந்துட்டு அந்த பேய் இவனை பார்க்குறத அவன் பார்த்துட்டு அந்த நாயை கூட்டிகிட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறான். கெம் வந்துட்டு அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு போகும்போது அவனால் முடியல. அதனால் அவன் வந்துட்டு தடுக்கி விழுந்துடுறான். அப்போ அந்த பேய் அவன் பக்கத்தில் வருது. அவனையே சாப்பிட்ற அந்த பேய் பக்கத்தில் வந்துட்டுருக்கு. அப்போ யாரோ அவன் பக்கத்தில் வந்து அவனை காப்பாற்றுறாங்க. அதுவும் ஒரு ஷாமான் தான். ஆனால் அந்த ஷாமானுடைய ஃபேஸை கெம் பார்க்கல, வெறும் அவனுடைய கையை மட்டும்தான் பார்க்குறான். ஷாமானுடைய கையில் ஒரு தாயத்து கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இந்த சாமியார் இருந்தாங்க இல்லையா, அவங்க வீட்டில் படுக்க வச்சுருக்காங்க. கெம்ஜிரா முழிச்சதுமே அம்மா என்னாச்சு, என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்ருக்கான். எதுக்கு எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுன்னு கேட்க, அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்க ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு சாபம் இருக்குது, கேர்ளாக பிறந்தா தப்பிச்சிடலாம், அதுவே பாயாக இருந்தால் 21 இயர்ஸ் முடிகிறதுக்குள்ளேயே அவங்க இறந்துடுவாங்கன்னு அவனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ அந்த சாமியார் வராரு. அந்த சாமியார் கையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கெம்மை காப்பாற்றினாங்கல்ல ஒரு ஷாமான், அதே மாதிரியான தாயத்து இவங்க கையிலையுமே இருந்துச்சு. அதை பார்த்துட்டு கெம் அந்த சாமியாரை கேட்குறான், நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்களான்னு கேட்குறான். அது போக போக அவனுக்கு தெரியும்.
ஏன்னா அவனை காப்பாற்றினது இந்த சாமியார் கிடையாது, அதனால். அப்போ அந்த சாமியார் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னால் இனிமேல் பேயை பார்க்க முடியாத மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கென் சொல்கிறான், எங்கள் அம்மா வந்துட்டு இரும்பிகிட்டே இருக்காங்க, இரும்பும்போது பிளட்டாக வருது, அவங்களுக்கு கேன்சர் இருக்குது போல். அதெல்லாம் நினச்சிட்டு இவன் சொல்கிறான், இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு என்னை காப்பாற்றிட்டீங்கன்னா என்னால் எங்கள் அம்மா இறந்தா கூட எங்கள் அம்மாவை பார்க்க முடியாது, ஸோ எனக்கு இந்த ஹெல்ப் வேண்டான்னு சொல்கிறான். சடனாக அங்கே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனாக கேட்டுக்கிட்டதுனால அந்த சாமியார் நினச்சிருந்தா இவனை காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் இவனாக கேட்டுக்கிட்டதுனால அவங்க வந்துட்டு ஓகே அப்படின்னு வெறும் அவங்க கையில் இருந்த தாயத்தை இவனுக்கு எடுத்து கட்டி விட்டுறாங்க. ப்ரெசன்ட் சீனில் அவனை பேய் அட்டாக் பண்ண வந்துச்சு இல்லையா, இப்போ வந்துட்டு அவன் அந்த தாயத்தை தொடுறான். அந்த தாயத்தை தொட்டுக்கிட்டு டச் பண்ணிக்கிட்டு அவன் வந்துட்டு பேயை தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் பேய் அங்கேருந்து காணாமல் போயிடுது. ஆனாலுமே அவனால் அதெல்லாம் மறக்க முடியல, ரொம்பவே டார்ச்சராக ஃபீல் பண்ணுறான். அதனால் வந்துட்டு அழுதுட்டு அங்கேயே உட்காந்துடுறான். ரொம்ப பயப்படுறான், பயந்துட்டு அங்கேயே அழுதுட்டு உட்காந்துடுறான் கீழே.